சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை தொக்கு, புறா ஃப்ரை, மீன் வறுவல், சுறா புட்டு இப்படிப்பட்ட பல்வகையான உணவை சாப்பிட்டு நாக்கு செத்து போன ஒரு அரசர். நோட் தட் பாயிண்ட் யுவர் ஆனர். நாக்கு செத்து போன ஒரு அரசர் நல்ல ஒரு வித்தியாசமான சாப்பாடை சமைச்சு தாயான்னு சொல்லி தன்னோட நாட்டு சமையல்காரரை வற்புறுத்த ஓவர் ஸ்ட்ரெஸ்ல பிரஷர் ஆனவரு எக்லெஸ் ஆம்லேட், கிறிஸ்பி இடியாப்பம், உப்பில்லா ஊறுகாய், சுகர்லெஸ் குலாப் ஜாமுன், கோல்டு பஜ்ஜி, கார பாயசம்னு சொல்லி பல ஐட்டங்களை பண்ணி கொடுத்தோம் அந்த அரசரை திருப்திப்படுத்த முடியல. இதனால மனசொடைஞ்சு போன அந்த சமையல்காரர் இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு ஓடிடுறாரு. அப்படி ஓடி போன அந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சு? அந்த அரசர் தன்னோட நாக்குக்கு பிடிச்ச அந்த ஒரு உணவை கடைசியில கண்டுபிடிச்சாரா இல்லையா? இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்ற விஷயத்த வாங்க இன்னைக்கான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை நல்ல மனசுள்ள அரசர் ஆண்டுட்டு வராரு. இந்த அரசர் சாப்பிடுறதுக்காக ரொம்பவே சுவையான கோழிக்கறி, பன்னிக்கறி, நண்டு, மீன் வறுவல், பலரசம், பஞ்சாமிர்தம் சொல்லி பல்வகையான உணவுகள் படைக்கப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு நாக்கு செத்து போன இந்த அரசருக்கு தான் இது வரைக்கும் டேஸ்டே பண்ணாத ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சாப்பாடை சாப்பிடணும்ன்ற ஆசை இருக்கு. அங்க இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லி அதை குப்பையில போட சொல்லிட்டாரு. பாவம் அந்த சமையல்காரரும் எல்லா சாப்பாடையும் மூட்டை கட்டிக்கிட்டு அரசர்கிட்ட அது குப்பையில போட போறதா சொல்லிட்டு இந்த நல்ல மனசு சமையல்காரரு அந்த சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வேலை பார்க்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறாரு. அடுத்து இந்த கிச்சனுக்கு போய் அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் சமைக்க போறோம்னு சொல்லி அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா வேலை வாங்கி ஒரு வித்தியாசமான டிஷ்ஷையும் சமைச்சு அந்த அரசர் கிட்ட கொண்டு போறாரு. அதாங்க எக்லெஸ் ஆம்லேட், பிரான் பஞ்சாமிர்தம், கோல்டு ஃபிஷ் இடியாப்பம், கார பாயசம், பல வகையான வித்தியாசமான உணவெல்லாம் சமைச்சு அந்த அரசர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த வித்தியாசமான ஐட்டங்களையும் டேஸ்ட் பண்ணி பார்த்த அந்த அரசருக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டேஸ்ட் எந்த ஒரு ஃபுட்லயுமே இல்ல. இதனால பயங்கரமான கோவத்தோட உச்சிக்கே போன அந்த அரசர் அந்த சமையல்காரங்கிட்ட எனக்கு ஒழுங்கா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டிஷ் சமைச்சு கொடுக்கணும், நீ அடுத்த தடவை நீ அப்படி பண்ணல அப்படின்னு உன்னோட தலையை வெட்டிடுவேன்னு சொல்றாரு. இதனால பயங்கரமா வருத்தப்பட்ட அந்த ஒரு சமையல்காரர் இதுக்கப்புறமும் வித்தியாசமான ஒரு ஃபுட்டை அந்த அரசனுக்கு பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம டேலண்ட் பத்தாதுன்னு சொல்லி ஒரு பிரெட்டை சாப்பாடுக்காக மூட்டை கட்டிக்கிட்டு இந்த அரண்மனையில கிடைக்கக்கூடிய இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை விட்டு ஓடி போயிடுறாரு அந்த சமையல்காரர். அவர் வெளியே ஓடி போற விஷயத்த அந்த வாயில் காவலர்களும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த நாட்டோட ராஜா ராஜநட போட்டு தன்னோட காலை உணவை சாப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. வந்து டைனிங் டேபிள் உட்காந்து எங்கடா சாப்பாடுன்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா எந்த ஒரு உணவும் சமைக்கப்படல இல்லையா. சமையல்காரர் ஓடி போயிட்டாருன்னு சொல்ல கோவப்பட்ட அரசர் கோட்டை ஃபுல்லா தேடுங்க அவனை. உடனே சமையல்காரர் எனக்கு முன்னாடி வந்தாகணும்னு சொல்லி பயங்கரமா ஆர்டர் போடுறாங்க. கோட்டை ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அந்த சமையல்காரரை காணோம்னு சொல்றாங்க. இதனால வெறியோட உச்சத்துக்கு போன அந்த நாட்டோட அரசர் கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சுவையான உணவை சாப்பிட ஆசைப்பட்டது ஒரு குத்தமா அப்படின்னு எத்தனை பேருக்கு இந்த அரசர் மேல கோவம் வருதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. அந்த சமையல்காரரை கொன்னே ஆகணும்னு சொல்லி வெறி பிடிச்சு போன அந்த அரசர் தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு குதிரையில படையா கிளம்பிட்டாரு. அப்படி சில நாள் பயணப்பட்டு போனவங்க கடைசியில அந்த சமையல்காரனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சமையல்காரரோ ஒளிஞ்சு கிடலாம ஒரு பெரிய மரத்தோட உச்சியில போய் உட்கார்ந்திருப்பாரு. அதை பார்த்த அந்த அரசரும் ஒழுங்கா கீழே இறங்கி வாடா எல்லாம் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இதனால பயந்து போன அந்த சமையல்காரரு கண்டிப்பா கீழே இறங்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த சமையல்காரரை பாத்தீங்களா, தான் கஷ்டத்துல தான் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பறவைங்களுக்காக தன்னோட உணவை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமையல்காரர் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா. அதனால இந்த அரசர் தன்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த மரத்தை உடனே வெட்டுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. எல்லா சோல்ஜர்ஸுமே பயங்கரமா அந்த மரத்தை வெட்டுற மாதிரி பாவலா பண்றாங்க. ஏன் இந்த சோல்ஜர்ஸ் அந்த சமையல்காரருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? அந்த அரசர் வேணான்னு சொல்லி தூக்கி போட சொன்ன அந்த அறுசுவை உணவையும் இந்த மனுஷன் இந்த வீரர்களுக்கு தானே கொடுத்திருப்பாரு. ராஜா மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த அறுசுவை உணவுகளை தங்களுக்கு கொடுத்ததுனால அந்த வீரர்கள் எல்லாருக்குமே இந்த சமையல்காரர் மேல ஒரு தனி பாசம் இருக்கு. இந்த சோல்ஜர்ஸ் நம்பி ஒரு வேலையும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்ட அந்த அரசர் ஒரு கோடாரி எடுத்துட்டு அவரே அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு மரம் வெட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு அதிர்வுல அந்த சமையல்காரன் தான் சாப்பிடறதுக்காக வச்சிருந்த அந்த பிரெட் மூட்டை கீழே விழுந்துருது. அது அந்த அரசரை நோட் பண்ணி என்னடா அது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறாரு. என்னப்பா அது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்டா, அரசரே இது ஏழைகளுக்கான உணவு, இந்த பிரெட் தான் ரொம்ப சீப்பாவும் எங்களோட வயித்தை நிறைக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த ஏழைகளோட உணவான அந்த பிரெட்டை அரசரும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த அரசரோட முகத்துல. இத்தனை நாள் தான் தேடிட்டு இருந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான உணவு இந்த ஏழைகள் தினமும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரெட் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏழைகள் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண உணவை இந்த அரசன் இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்ததே கிடையாது. இதனால மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போன அந்த அரசர் சமையல்காரனையும் மன்னிச்சிடறாரு. கீழே இறங்கி வாப்பா ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. எப்படியோ தப்பிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல கீழே இறங்கி வந்த அந்த சமையல்காரர் கிட்ட அரசர் அன்பை வெளிப்படுத்துறாரு. அதோட தன்னோட ராயல் டேபிள்ல என்னென்ன உணவுகள் இருக்கோ அதே உணவை அந்த கோட்டையில வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்றாரு. அதோட கண்டிப்பா நீ எனக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் அது கூடவே அந்த ஏழைகளோட உணவான பிரெட்டும் இருக்கணும்னு கண்டிப்பா ரூல்ஸ் போடுறாரு. அன்னையில இருந்து அந்த அரசர் அந்த பிரெட்டுக்கு பயங்கரமான ஃபேன் ஆயிடுறாரு. குழந்தைய இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு அம்மாக்கு அந்த கடவுளோட அருளால பிறக்கக்கூடிய ஒரு பன்னிக்குட்டி குழந்தை இருந்தும் அம்மான்ற பாசத்தினால அந்த பன்னியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பன்னியும் ஸ்கூலுக்கு போறது, பசங்களோட விளையாடுறதுன்னு சொல்லி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருக்கையில அந்த பன்னி வயசுக்கு வந்ததும் அந்த பன்னியையும் ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி அந்த பையன் உண்மையாவே பன்னியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அந்த மொத்த ஊருமே இந்த ஜோடிங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்க, அப்படி அந்த பன்னி குழந்தைக்கு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு, வாங்க அப்படி என்னாச்சுன்ற விஷயத்த இன்னைக்கான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்துல ஒரு அம்மா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல. மத்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா விளையாடுறத பார்த்து வருத்தப்படுறாங்க. தனக்கும் ஒரு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க கடவுள் கிட்ட தினமும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில வருடங்கள் கடந்து போக ஆச்சரியப்படுற விதமா ஒரு குளிர்காலத்துல அந்த அம்மாக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அம்மா அந்த குழந்தைய தன்னோட கையில வாங்கி பாக்குறப்பதான் தெரியுது அவங்களுக்கு ஒரு பன்னிக்குட்டி தான் குழந்தையா பிறந்திருக்கு. இருந்தாலும் அது கடவுள் கொடுத்த குழந்தை தானே. அதனால அம்மா தன்னோட மகளை அன்போடவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய கொஞ்சிறது, வீட்டு வேலை செய்யறது, அதோட அந்த குழந்தை பன்னிக்குட்டிக்கு சமைக்கலாம் சொல்லி தராங்க. இப்போ அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததும் அம்மா அந்த குழந்தை பன்னிக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா ஸ்கூல்ல போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே நல்லா படிக்கவும் ஆரம்பிக்குது அந்த குழந்தை. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் பழங்களை பறிக்கிறதுக்காக குழந்தைங்க எல்லாம் கையில கூடையோட நாட்டுக்கு போக கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் அம்மா சின்ன வருத்தத்தோடய அந்த குழந்தை பன்னிக்குட்டிய பசங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த குழந்தையால பழங்களை பொறுக்க முடியாது இல்லையா. இப்ப எல்லா குழந்தைகளோட அந்த பன்னிக்குட்டியும் பழங்களை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பழங்களை பொறுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் தனித்தனியா பிரிஞ்சதும் அந்த குழந்தை பன்னிக்குட்டி தன்னை சுத்தி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி ஒரு தடவை பாக்குறா. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா யாரும் இல்லன்னு தெரிஞ்சதும் தன்னோட உடம்பையே சிப்பு திறக்கிற மாதிரி திறந்து உள்ள இருந்து ஒரு அழகான குட்டி பாப்பா வெளியே வர. வெளியே வந்த அந்த பொண்ணு தன்னோட கைகளால நிறைய பழங்களை அள்ளி அதை அந்த கூடை ஃபுல்லா நிரப்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இப்படி இந்த பொண்ணு பண்ற இந்த ஒரு விஷயத்த குட்டி பையன் இந்த பொண்ணுக்கே தெரியாத மாதிரி பாத்துருவான். இப்போ அந்த பொண்ணு திரும்பவும் அந்த பன்னியோட உடம்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ அந்த பன்னிக்குட்டி கூடையை தூக்கிட்டு பசங்களோட ஊருக்கு திரும்புறாங்க. அவங்க எல்லாரும் எடுத்த பழங்களை விட இந்த பன்னிக்குட்டி குழந்தை தான் நிறைய பழங்களை வச்சிருப்பா. அந்த பையனும் தான் பார்த்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லாம அமைதியாவே அன்பு காட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் சில வருடங்கள் போக எல்லா பசங்களும் பெரிய ஆளாகி ஜோடி ஜோடியா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பன்னி குழந்தையும் இப்போ பெரிய ஆளாகிட அந்த அதிசயத்தை பார்த்த பையனும் அந்த பன்னிக்குட்டியோட வீட்டுக்கு வர அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஊர்ல இருக்கிற யாருமே எதிர்பார்க்காத விதமா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதலர்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவெடுக்கிறப்போ அந்த பையனோட வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா போய் ஒரு பன்னி அப்பா கல்யாணம் பண்ண போறோம், என்ன பண்ணி இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பையனை பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அந்த பையன் விடாப்பிடியா இருக்கான். ஏன்னு நமக்கு நல்லா தெரியுமே. அந்த பையனும் அந்த பன்னி பொண்ணோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேக்குறான். அவங்களும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாம்னு கல்யாணம் நடக்குது. ஊருக்கே விருந்து கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜோடியோட பாசத்தை புரிஞ்சுக்காத அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஏன் அந்த பன்னி உடம்புக்குள்ள இருக்கா, வெளியே வரலாம் தானே கேக்குறீங்க. ஏன்னா இந்த பொண்ணு பிறக்கிறப்பே அவளுக்கு ஒரு சாபம் இருக்கு. தன்னோட வாழ்க்கையோட உண்மையான காதலை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு ஒரு பன்னியா தான் இருக்கணும்னு. அதே சமயத்துல இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ அந்த பையன் தன்னோட மனைவிய ஒரு டவரோட உச்சி கொண்டு போறான். போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பன்னியோட உடல் மறைஞ்சு போக ஒரு அழகான பொண்ணா மாதிரி கீழே இறங்குறா. கீழே இறங்கி வந்து அந்த பேரழகிய பார்த்த மொத்த ஊருமே இப்படி ஒரு அழகான பொண்ணான்னு சொல்லி மெய்சில் எடுத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த காதல் ஜோடிகள் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க. ஒரு ஏழை தன்னோட 20 குழந்தைகளுக்காக சாப்பாடு தேடி காட்டுக்குள்ள போறான். அப்படி போனவன கரடி ஒண்ணு அட்டாக் பண்ணிடுது. அவனையும் அவன் கிட்ட இருந்த மாடுங்களையும் அது சாப்பிடலான்னு முயற்சி பண்றப்போ அந்த மனுஷன் அந்த கரடி கிட்ட கெஞ்சி, இன்னைக்கு என்னோட பசங்களுக்கான உணவை நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன், நாளைக்கு நான் வர்றப்போ என்னையும் என்னோட மாடுங்களையும் நீ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றான். அந்த கரடியும் அதுக்கு சரின்னு சொல்லிட இந்த சம்பவம் எல்லாத்தையுமே ஒரு நரி ஒண்ணு கவனிச்சுட்டு இருந்திருக்கும். அந்த நரி அந்த மனுஷனுக்கு உதவி பண்றதா சொல்லி முன் வருது. அதை பயன்படுத்தி அந்த மனுஷன் கரடி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டானா. அதுக்கு பதில் அந்த நரி அவன் கிட்ட அப்படி என்ன எதிர்பார்த்துச்சு. வாங்க என்னாச்சுன்ற விஷயத்த இன்னைக்கான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஏழை விவசாயிக்கு அவரோட வீட்டை ஃபுல்லுமே நிரப்புற அளவுக்கு அவ்வளவு பசங்க இருக்கு. இருந்தாலும் அந்த மனுஷத்தனோட மனைவியோட ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அத்தனை பசங்களுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா. அதனால நம்ம அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீணா போன நிலத்துல ஏதாவது ஒரு விஷயம் வளர்ந்துடாதான்ற ஏக்கத்தோட விவசாயம் பண்றதுதான் அவரோட மெயின் வேலையே. அப்படி அவரு ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு முயல் ஒண்ணு அழுகுற சத்தம் கேக்குது. என்னடா நடக்குதுன்னு சொல்லி அந்த பக்கமா போய் பார்த்தா ஒரு பயங்கரமான கரடி ஒண்ணு முயல் ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிட்டு அதை தன்னோட இறையா வச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அந்த மனுஷனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அந்த முயலை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவனே எதிர்பார்க்காம கொஞ்சம் பயங்கரமா சிரிச்சிட அந்த சத்தத்தை அந்த கரடியும் கேட்டுட்டு அந்த முயலை ஓட விட்டுட்டு இவனை அடுத்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுது. என்ன பார்த்தாலும் சிரிக்கிறேன்னு சொல்லி வெறியோட உச்சத்துக்கே போன அந்த கரடி அந்த மனுஷனை பயங்கரமா துரத்த ஆரம்பிச்சிடுது. அவனும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயங்கரமா மான் கயத்து வேலைலாம் கட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தும் எப்படியோ கடைசியில அந்த கரடி கிட்ட மாட்டிக்கிறான். அந்த கரடி உன்னையும் அவனோட கால மாடுகளையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த மனுஷன் இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். எனக்கு இந்த மாதிரி 30 குழந்தைகளுக்கு மேல இருக்காங்க, உங்களுக்கு தேவையான உணவு நான் இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நாளைக்கு நான் திரும்ப வரேன், அப்ப நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்றான். அந்த கரடியும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவனையும் உயிரோட விட்டுடுது. இப்படி இந்த கரடியும் மனுஷனும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை ஒரு நரி ஒண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்கும். இந்த நரிக்கு இந்த மனுஷன் தன்னோட வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழிங்க மேல கண்ணா இருக்கும். அதனால எனக்கு உன்னோட கோழிங்களை கொடுத்த அப்படின்னா இந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது. அதை கேட்டு அந்த மனுஷனும் பரவாயில்ல தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நரியோட கை கோர்க்கிறான். அது அந்த நரிங்களோட தந்திரத்தை பத்தி நம்ம காலங்காலமா படிச்சு வந்திருக்கோமே. அதுல ஒரு தந்திரத்தை
அந்த நரி யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்த நாள் தான் கொடுத்த வாக்க காப்பாத்துற மாதிரி அந்த மனுஷன் திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கு. சரியா அதே சமயத்துல அங்க வந்த அந்த கரடி அவனையும் அவனோட மாடுகளையும் கொண்டு சாப்பிட முயற்சி பண்றப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு துப்பாக்கி சுடுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா அது துப்பாக்கி சுடுற சத்தம் சொல்லி பயந்து போன அந்த கரடியை பார்த்து அந்த மனுஷன் ஐ திங்க் வேட்டைக்காரங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், உடனே போய் ஒளிஞ்சுக்கோ இல்ல உன்னை சுட்டு கொன்றுவாங்கன்னு சொல்றான். இதை கேட்டதுமே அந்த கரடி பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இது வெறும் கதை தான், சோ லாஜிக்கான கொஸ்டின் கேட்காதீங்க. அப்போ அந்த மனுஷன் ஒரு சாக்கு பை எடுத்து காட்டி உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ கரடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த கரடியும் சூப்பரான ஐடியான்னு சொல்லி தன்னை உருவத்தை சுருக்கிக்கிட்டு அந்த பைக்குள்ள போய் உட்காந்துட்டு அந்த மனுஷனும் அதை கட்டி போட்டுறான். அதை கட்டினதுக்கு அப்புறமா தான் அந்த நரி காட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த துப்பாக்கி சுடுற சத்தத்தையும் இந்த நரி தான் ஏற்படுத்தி இருக்கும். மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொடூரமான கரடியை அந்த நரியோட சொல் பேச்சை கேட்ட அந்த மனுஷன் தன்னோட கோடாரியை வச்சு போட்டு தள்ளிடுறான். அந்த மனுஷனும் இப்போ வீட்டுக்கு வந்துடுறான். அந்த மனுஷன் தன்னோட மனைவியோட நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த நரி வந்து கதவை தட்டது. நீ சொன்ன மாதிரி உன்னோட வீட்டுல இருக்க அந்த கோழியா எனக்கு தாயான்னு சொல்லி அந்த மனுஷனும் எந்திரிச்சிருந்தா வரேன்னு சொல்லிட்டு தன்னோட பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லாரையுமே எழுப்பி விட்டுறான். எல்லாரையுமே நாய் மாதிரி கத்துங்கன்னு சொல்ல கூட்டம் கூட்டமா எல்லா பசங்களுமே நாய் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது சத்தம் சொல்லி அந்த நரியும் கேட்க, நான் நாய்களோட கதவை பூட்ட மறந்துட்டேன், அதுங்களுக்கு நரியோட வாசனை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் உன்னை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்ல கேட்ட அந்த நரியும் மரண பயத்தோட அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த கோழிங்க தான் செத்து போன அந்த கரடியோட தோலை போத்திக்கிட்டு நாய் மாதிரியே குறைச்சிக்கிட்டு அந்த நரியவும் துரத்த ஆரம்பிச்சிடுது. மரண பயத்தோட ஓடின நரி கண்ணு கெட்டாத தூரத்துல காணாம போயிடுது. இதுக்கப்புறமா அந்த மனுஷன் தன்னோட குழந்தைகளோடவும் மனைவியோடவும் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறான்.